ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயில் ஆண்டாள் சன்னதி முன்பாக பக்தர்கள் நாச்சியார் திருமொழி பாராயணம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று ஆண்டாள் பிறந்த தினம் அனைத்து வைணவ தலங்களிலும் 10 நாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் 10ஆம் நாள் திருநாளன்று நித்திய பூஜை நிறைவடைந்து பார்த்தசாரதி உற்சவர் ஆண்டாள் சந்நிதி முன்பாக எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் நாச்சியார் திருமொழி பாராயணம் செய்து பார்த்தசாரதி சுவாமியுடன் உள்ள ஆண்டாளை வழிபட்டனர். இதுபோன்ற விசேஷமான நாட்களில் வஸ்திரம் போன்றவற்றை சமர்ப்பித்து வழிபட்டால் ஓராண்டுக்கு வழிபட்ட பலன் என்று இத்திருக்கோயிலின் பெரிய முறை பிரதான அர்ச்சகர் பார்த்தசாரதி தெரிவித்தார். திருவாடிப்பூரத்தன்று ஆண்டாளை சேவித்து பக்தர்கள் தனக்கு இஷ்டமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் ஆண்டாளின் அருளை பெறவும் வந்திருந்து புஷ்பம் வளையல் போன்றவர்களை ஆண்டாள் சன்னதியில் சாற்றி வஸ்திரம் புடவை ரவிக்கை குட்டை போன்றவற்றையும் சமர்ப்பித்து தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இது போன்ற விசேஷமான நாட்களில் தாயாரின் கடாட்சம் வந்திருந்து சேவித்து அருள் பெறுவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். ஆடிப்பூரத்தில் ஆண்டாளை தரிசனம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுவதாகவும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் ஏற்படுத்துவதாக பக்தர்கள் கூறினர். ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாள் அவதரித்த தினம், அன்றைய அன்னைக்கு ஆண்டாளை சேவிச்சா எல்லா அனுகிரகங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தாயாரோட பிறந்தநாளுங்கிறது எல்லாரோட பிறந்த நாளும். ஸோ அது பார்க்கறதுல நம்ம மனசுக்கு ஒரு அமைதி, திருப்தி, சந்தோஷம் இருக்குது. திருமொழி சாற்று முறை முடிந்து சுவாமி திருவீதி உற்சவம் நடைபெறும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெறுவர்.